பாஜகவினர் தோல்வி பயத்தில் வெளிமாநில ஆட்களை ஊடுருவச் செய்து கலவரத்தை உருவாக்கலாம் என ஐயம் எழுந்துள்ளது. கோவை பாராளுமன்ற திமுக வேட்பாளர் பேட்டி. திமுகவினர் மீது பாஜகவினர் தாக்குதல். கோவை பீளமேடு பகுதியில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் மற்றும் திமுக மாநகர மாவட்ட செயலாளர் ந. கார்த்திக் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய கார்த்திக், நேற்று ஆவாரம்பாளையம் பகுதியில் 10:40 வரை தேர்தல் நடத்தை விதிகளை மீறி அண்ணாமலை பிரச்சாரம் செய்துள்ளார். வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். இது குறித்து இந்தியா கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் காவல்துறையினரிடம் புகார் தெரிவித்துள்ளனர். அப்பொழுது வெளியூரில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ரவுடிகள் இந்திய கூட்டணியின் கட்சியினர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எங்களிடம் வீடியோ ஆதாரம் உள்ளது. இரவு 10:40 மணிக்கு வாகனத்தில் ஒலிபெருக்கியில் பேசிக் கொண்டு செல்கின்றார். இது அவர் எப்படிப்பட்டவர் என்பதற்கு சாட்சியாக உள்ளது. அதேபோல் பல இடங்களில் அத்துமீறி தேர்தல் பிரச்சாரம் செய்துள்ளார். அண்ணாமலை வேட்பாளராக இருக்கும் போதே சட்டத்தை மீறி செயல்படுகின்றார். திமுக கூட்டணி கட்சியினர் மீது தாக்குதல் நடத்துகின்றார். இது குறித்து அண்ணாமலை மற்றும் பாஜக முக்கிய பிரமுகர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யவில்லை. மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளோம். சட்டத்திற்கு புறம்பாக அண்ணாமலை பிரச்சாரம் செய்தது குறித்து புகார் அளித்தும் தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தேர்தல் ஆணையத்தின் மீது இருந்த நம்பிக்கை போய்விட்டது. பாஜகவினர் மத வெறியை தூண்டி வெற்றி பெறலாம் என மனப்பால் குடிக்கின்றார்கள். ஜனநாயகத்தின் மீது திமுகவினர் நம்பிக்கை வைத்துள்ளார்கள். அண்ணாமலை பூச்சாண்டிக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச போவதில்லை. அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு செயல்பட வேண்டும். ஒருதலை பட்சமாக தேர்தல் ஆணையம் செயல்படுகின்றது. இந்த விவகாரத்தில் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம் என தெரிவித்தார். இதையடுத்து பேசிய கோவை திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார், கோவை அமைதியை விரும்பும் நகரம். இங்கு ரவுடிசம் எடுபடாது. பாஜகவின் சுயரூபம் வெளியே வந்துள்ளது. பாஜகவினர் தோல்வி பயத்தில் வெளிமாநில ஆட்களை ஊடுருவச் செய்து கலவரத்தை உருவாக்கலாம் என ஐயம் எழுந்துள்ளது. பள்ளி கல்லூரி மாணவர்கள் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுத்தி வருகின்றனர். இவற்றை தேர்தல் ஆணையம் கவனிக்க வேண்டும். காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆதாரபூர்வமாக புகார் அளித்தும் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கவில்லை. தோல்வி பயத்தில் தேர்தலுக்கு இடையூறு செய்ய பாஜகவினர் திட்டமிட்டுள்ளதாக சந்தேகம் வருகின்றது. நடுநிலையோடு தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஆளுங்கட்சியாக நாங்கள் சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கின்றோம். பாஜகவினர் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு சாதகமான நிலையை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். இந்த மிரட்டல் எல்லாம் கோவையில் எடுபடாது என தெரிவித்தார். அதே நேரத்தில் சட்ட விதிகளை தாண்டி 10:40 வரைக்கும் பிரச்சாரம் பண்ணியிருக்கார். இது நேற்றைக்கு. அதே மாதிரி இந்த வாரத்தில் பல இடங்களில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை பல இடங்களில் இதே போன்று அத்துமீறி சட்ட விதிகளை மீறி அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். ஒரு வேட்பாளராக இருக்கும்போதே அரசியலமைப்பு சட்டத்தை சட்டம் ஒழுங்கை மதிக்காமல் செயல்படுகிறார். அதை கேட்க போகிறவங்களை அடியாட்களை விட்டு அடிக்கின்றார்கள். அது மட்டும் இல்லைங்க, பேசிகிட்டு இருக்கவே பக்கத்தில் அந்த புகார் கொடுத்தவர் கூட அவருடைய விண்ணப்பத்தில் சொல்லியிருக்காரு. ஒரு ஃபோன் வந்திருக்கு. ஃபோன் வந்தோன்னா அதுக்கப்புறம் தான் அதிகமாக தாக்கியிருக்கிறார். இது உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது மட்டும்